உலகமெங்கும் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், ஜோதிடத்தை விரும்பும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் உற்சாகமான பணிவான வணக்கங்கள். வாரந்தோறும் எனது 40 வருட ஜோதிட அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சுபத்துவம் பாவத்துவம் அடிப்படையில் பல பேருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜோதிட விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது எந்தெந்த விஷயங்கள் மிக முக்கியமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுடைய ஆயுள், அந்த ஜாதகனுடைய ஆயுள் கண்டிப்பாக கணிக்கப்பட வேண்டும். ஆயுள் ரொம்ப முக்கியம். அடுத்து அவருடைய ஆண்மை ஸ்தானம், குழந்தை பிறப்புக்கு உண்டான வழிகள், அவருடைய ஒழுக்கம், பழக்க வழக்கம், ஒரு மனைவியோடு தான் வாழ்வாரா, பல மனைவிகளோடு வாழ்வாரா, குடும்பத்தை கவனிக்க மாட்டாரா, பொருளாதாரம் சம்பாத்தியம் உண்டா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு மனிதன் அதாவது ஒரு மணமகன் ஏழையாக இருக்கிறான் அல்லது பணக்காரனாக இருக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை. அவன் முதல்ல திறமசாலியாக இருக்கானா அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அந்த வகையில் திருமண பொருத்தத்தில் நிறைய பேர் நிறைய தவறுகள் செய்கிறாங்க. அதில் அனுபவ ரீதியாக எது சரியானது? எனது 40 வருடைய அனுபவத்தில் ஒரு இடத்துல கூட திருமண பொருத்தத்தில் தோற்கவே இல்லை. பெருமையாக சொல்லுவேன், என்னுடைய மாணவர்களும் அப்படி தான் இருக்காங்க. காரணம், அந்த திருமணத்திற்கு முதல்ல அந்த ஜாதகத்தை முதல்ல துல்லியப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஆண்மை பலமே இல்லாத, ஆண்மை ஸ்தானமே இல்லாத ஒரு மணமகனுடைய ஜாதகத்தை ஒரு மணமகளோடு இணைச்சி வச்சு அவங்க வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டாங்க. இதனால் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை அந்த மணமகளுக்கு ஏற்பட்டுச்சு. அது எதனால் எப்படி ஏற்பட்டுச்சு, அதில் என்ன கவனிக்க மறந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத விளக்கமாக விரிவாக பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும், உங்களுக்கு மகனோ மகளோ அல்லது சகோதரியோ யார் இருந்தாலும் சரி, அந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது மிக மிக முக்கியமாக சில நுணுக்கமான விஷயங்கள் பார்க்கணும். அதை பற்றி உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லித்தரேன். இந்த சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் ஒருத்தர் திருமண பொருத்தம் குறித்து கொடுத்து அவங்க வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் கஷ்டங்கள் வந்ததுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வாங்க அந்த ஜாதகத்தை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ஜாருடைய பெயரை ஒரிஜினல் பெயரை நான் எடுத்துட்டேன். ஏன்னா அவர்கிட்ட அனுமதி கேட்டு தான் இந்த ஜாதகத்தை நான் பதிவு பண்ணுறேன். அவங்ககிட்ட அனுமதி கேட்டு தான். ஆனால் என்னென்னா ஜாதகத்துடைய பெயரை எடுத்துட்டேன், தாய் தந்தையருடைய பெயரையும் எடுத்துட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப பிரபலமானவங்க, ரொம்ப பெரியவங்க, அவங்களுடைய பெயரையும் எடுத்துட்டேன். இப்போது இந்த ஜாதகருக்கு இப்போ வயசு நடக்கிறது 40 வருஷம் 3 மாதம் 1 நாள் ஆச்சு. இப்போ 41 வயசில் இருக்கார். கரெக்டாக 31 வயசில் தான் இவருக்கு திருமணம் நடந்தது. இந்த திருமணத்தை பாவத்துவ சுபத்துவம் பார்த்து தான் திருமண பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. பாவத்துவ சுபத்துவம் பார்த்த ஜோதிடர் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. தைட்டா பாருங்க, பொருத்தம் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணமகளுடைய ஜாதகத்தையும் நீங்கள் பின்னர் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இவர் தேய்பிரை தசமி திதியில் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மகர ராசியில் கடக லக்னத்தில் சுபயோகத்தில் பத்திரிகரணத்தில் பிறந்தவர். இது இவருடைய ஜாதகத்தில் இருக்கிற ராசி கிரக நிலைகள். இந்த ராசி கிரக நிலையில் இவர் கடக லக்னம் பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி சந்திரன் 7ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கார். நீசம் பெற்ற குருவோடு சேர்ந்திருக்கார். குருவோட சந்திரன் சேர்ந்ததுனால குருச்சந்திர ராஜயோகம், சுபத்துவம், குருவும் சந்திரன் சேர்ந்ததுனால லக்னாதிபதி சுபத்துவம் பெற்றுட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க குருவோட சேர்ந்ததுனால. இதெல்லாம் அவங்க சொல்கிறது. ஆனால் அதுக்கு விளக்கம் நான் உங்களுக்கு விவரமான விளக்கம் தர்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல மாந்தி, 4ஆம் இடம் தாய்ஸ்தானத்தில் கேது பகவான், 5ஆம் இடம் பஞ்சம புத்திரஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் இருக்கார். அடுத்தது 7ஆம் இடம் சமசப்தமத்தில் மனைவி ஸ்தானத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் நீசம் பெற்ற குரு சந்திரனோட சேர்க்கையாக இருக்கார். அடுத்ததாக 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் சேர்க்க. அதில் புதனும் வக்கரகதியில், சுக்கரனும் வக்கரகதியில் இருக்கார். புதன் நீசம் பெற்ற கிரகம் வக்கரகதியில் இருக்கார். சுக்கரன் உச்சம் பெற்ற கிரகம் வக்கரகதியில் இருக்கார். அடுத்தது 10ஆம் இடம் ஜீவன கர்ம தொழில்ஸ்தானத்தில் பாருங்கள், சூரியன் உச்சபலம் பெற்று, செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று, ராகுவோடு சேர்க்கையாகிறாங்க. இந்த 3 கிரகங்களும், அதாவது செவ்வாய் ஆட்சி பெற்ற கிரகம், சூரியன் உச்சபலம் பெற்ற கிரகம், ராகுவோட சேர்க்கப்படுறாங்க. இப்போது இந்த ஜாதகத்தை ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, ராகு கேதுகளுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருக்கிறதுனால ராகு கேது சங்கிலி போட்டு கட்டியாச்சு, ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகம் அடங்கி இருக்குன்னா இது கால சர்ப்ப தோஷம் உள்ள ஜாதகம்னு ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. இப்போது இந்த ஜாதகத்தில் இந்த இருக்கிற கிரகங்களை
கிரக பலம், நட்சத்திர அடிப்படையில் கிரக பலம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூரியன் வர்க்கோத்தம பலம் பெறார். ராசி நவாம்சத்துலேயே ஒரே இடத்துல இருக்கிறனால வர்க்கோத்தம பலம் பெறார். கேது பகவான் நீச பலம் பெறார். கேது நீசமானதுனாவே ராகு உச்ச பலம் பெறுவார். ராகு உச்ச பலம் பெறார். மற்ற கிரகங்கள் எல்லாம் பெருசாக எந்த பலமும் இல்லை. இது வந்து வேதிக் அஸ்ட்ராலஜியில் காட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது யார் யாரோட இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அதன் மூலமான தொடர்புகளை வேதிக் அஸ்ட்ராலஜியில் சொல்ல முடியும். இப்போ நம்மளுக்கு அந்த முக்கியமான பாயிண்டை விட்டுட்டு அதாவது இதில் விட்டுட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸுக்கு போகும். முக்கியமான பாயிண்ட்ஸ்னா கிரகஸ்புடம். இந்த கிரகஸ்புடம் அப்படிங்கிறது பாவஸ்புடம். கிரகஸ்புடம்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஜாதகர் பிறந்த தேதி மாச வருஷ அடிப்படையில் பிறந்த நேரத்தில் அந்த கிரகங்கள் என்னென்ன மாதிரி இருந்ததுன்னு பார்க்குறோம். உதாரணமாக பாருங்கள், அவர் பேர் மாற்றிருக்கேன், XXXன்னு மட்டும் போட்டிருக்கேன். அவருடைய ஒரிஜினல் பேர் அது இருக்குது. ஆனால் அந்த பேரை வந்து எடுக்க சொல்லிட்டாங்க, அதனால் பேர் எடுத்துட்டேன். ஆனால் விவரமாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்களேன், இவர் ஜாதகத்தில் இவர் பிறந்த தேதி மாச வருஷ பிறந்த நேரத்தில் பரமத்திக்கு அவர் பிறந்த ஒரு பரமத்தி தான். ஏன்னா ஊர் வந்து ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா ஒரு ஊர் கரெக்டாக போட்டால் தான் இந்த ரேகாம்சம் அச்சாம்சம் இதனுடைய அடிப்படையில் தான் பாவ தொடர்புகள் கிரக தொடர்புகள் இதெல்லாமே கணிக்கப்படுது. பாவஸ்புடம் கணிக்கப்படுறதுனாவே ரேகாம்சம் அச்சாம்சம் அயனாம்சம் பாருங்க. இந்த அயனாம்சம் ரொம்ப முக்கியம். பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அயனாம்சம் இப்போ நம்ம சாஃப்ட்வேர் இருக்கிற அயனாம்சம் ரொம்ப துல்லியமானது. இது வந்து என்ன, கூகுள் மேப்பினுடைய அயனாம்சம் ரொம்ப துல்லியமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதில் பாவஸ்புடம் அமைக்கிறாங்க பாருங்க. பாவஸ்புடம் அமைச்சாச்சு. இப்போ லக்னம் அதே கடக லக்னம் தான். லக்னம் கொடுத்துருக்கிற டிகிரி 20 டிகிரி 14 மினிட்டு 34 செகண்டு. அதாவது சந்திரனுடைய வீட்டில் புதனுடைய நட்சத்திரமான ஆயுள நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய சப்ளாடில் விழுந்திருக்குது இந்த லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் என்ன நம்ம முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா, ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு என்னென்னலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஜாதனுடைய ஆயுளை கவனிக்கணும். அதுக்கப்புறம் ஜாதனுடைய ஆண்மைஸ்தான பலம், அடுத்தது புத்திரபாக்கியம், அதுக்கு அடுத்ததா ஒழுக்கம், ஒரே திருமணமா இல்லை 2-3 திருமணங்களா இல்லை பல பெண்களோட தொடர்புகளா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் பொருளாதாரம் நல்லா இருக்குமா, ஜாதகர் வந்து சுய டேலண்ட் உள்ளவரா அப்படிங்கிறதையும் ரொம்ப கவனமாக கவனிச்சு தான் அந்த பொருத்தத்துக்கே நீங்கள் போகணும். அதில் பாருங்கள், இப்போ இந்த ஜாதகத்தில் நான் மிக முக்கியமாக மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இது 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாயுடைய வீட்டில் விருச்சிகத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சனியினுடைய சப்ளாடில் இருக்கார். அதைத்தான் இந்த இடத்துல நான் காமிக்கிறேன். சனி பகவான் வந்து அனுசத்தில் இருக்கார். அதாவது விருச்சிகத்தில் சனி பகவான் அனுச நட்சத்திரத்தில் இருக்கார். அவர் அந்த அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி. யாருடைய சப்ளாடில்? சனியோட சப்ளாடில் இருக்கார். ஆக சனி பகவான் சனியினுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அந்த இடத்துல 3 டிகிரி 20 மினிட் பாருங்க. இந்த 3 டிகிரி 20 மினிட் 53 செகண்டில் கரெக்டாக ரொம்ப துல்லியப்படுத்துது. கொஞ்சம் இப்படி மாறினாலும், இப்படி ஒரு செகண்ட் மாறினாலும், 1 நிமிஷம் மாறினாலும், 1 மணி நேரம் மாறினாலும் அது அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு சப்ளாடு வந்து மாறிடும். ரைட்டாக பாருங்க. இந்த சப்ளாடு மாறிடுச்சுன்னா எந்த தொந்தரவுமே இல்லை. ஆனால் அந்த சனி, அதாவது ஒரு கிரகம் தான் நின்ற ஒரு கிரகம், ஒரு பாவகம் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது எந்த ஒரு, அதாவது இதில் எப்படி சொல்லலாம், பாவ அதிபதியை விட பாவத்தில் உள்ளவன் பலவான், பாவத்தில் உள்ளவனை விட, அதாவது ராசி அதிபதியை விட ராசியில் உள்ளவன் பலவான், ராசியில் உள்ளவனை விட அவன் அமர்ந்த நட்சத்திரம் பலமானது. அதை விட அந்த பாவகத்தின் உபநட்சத்திராதிபதியை இறுதி முடிவை எடுக்கும் கிரகமாகும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஜாதகத்தை ரொம்ப துல்லியப்படுத்தி கவனிக்கும் போது. இப்போ அந்த வகையில் இந்த சனியை நீங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சனி பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சனி பகவான் என்னன்றது சனியினுடைய நட்சத்திரமான அனுசத்தில் இருக்காரு. சனியினுடைய சப்ளாடில் உபநட்சத்திரத்தில் இருக்காரு. அப்போது 5ஆவது ராசியில் இருக்கக்கூடியது, அதாவது என்னன்னா 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடியது. ஆனால் ஆக்சுவலாக பாவக ரீதியாக பார்த்தீங்கன்னா அவர் 4ஆவது வீட்டில் தான் இருக்கார். 4ஆவது வீட்டில் தான் இருக்கார் பாவக ரீதியாக ஸ்புடம் பார்க்கும்போது. ஆனால் பொதுவாக 5ஆவது ராசி சனி வந்து 3 டிகிரி 20 மினிட் 53 செகண்டில் இருக்கார். சனியுடைய நட்சத்திரத்தில் சனியோட சப்ளால் இருக்கார். இப்போது இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, இந்த சனியோடைய நட்சத்திரத்தில் இருந்தால், இந்த சனியினுடைய சப்ளாடில் 2 கிரகங்கள் இணைவு ஏற்பட்டுட்டா, 2 கிரகங்கள் அதில் போய் இணைவு ஏற்பட்டுட்டா அந்த இடத்த அது பாதிக்கும். உதாரணமாக சொல்ல போனால், இந்த ஜாதகத்தில் பார்த்துங்க,
சுக்கிரன் வந்து 14 டிகிரியில் பாருங்க, சுக்கிரன் 14 டிகிரி 38 மினிட் 14 செகண்ட்ல. அதே போல புதன் பாருங்க 13 டிகிரி 26 மினிட் 45 செகண்ட்ல. சுக்கிரனும் புதனும் ரொம்ப க்ளோஸ் டிகிரியில் இருக்கிறாங்க. சுக்கிரனும் புதனும் க்ளோஸ் டிகிரியில. என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்க பாருங்க, இங்க பாருங்க, புதன் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காரு, சுக்கிரன் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காரு. இந்த ரெண்டு என்ன ஆகுதுன்னா சனியினுடைய நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரமா இருக்கு. ஆக சுக்கிரனும் புதனும் ரொம்ப க்ளோஸ் டிகிரியில இருக்காங்க. இதுல இதாவது இது எதுக்காக சொல்றேன்னா, 5வது ராசி என்பது என்ன, குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு இடம். குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்ன மாதிரியான தொடர்புகளை பெற்றிருக்குதுங்கிறத ரொம்ப துல்லியப்படுத்தி பார்க்கணும். இதுதான் பாகை முறையில, கேபி அஸ்ட்ராலஜிலேயே பாகை முறை கணிதம், பாகை முறையில, அதாவது டிகிரி மினிட்டு செகண்ட் வழியாக ரொம்ப துல்லியமா நம்ம ஆராய்ச்சி பண்ணி எடுக்கக்கூடிய அமைப்பு. இதுல பாருங்களேன், இப்ப சுக்கிரனும் புதனும் வக்ரகதியில 2 பேரும் நெருங்கி இருக்காங்க, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காங்க. ரைட், ஓகே. இதனால என்ன பாதிப்பு, 5ஆம் இடத்தில் சனி பகவான் நின்று அவர் வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் சனியினுடைய உபநட்சத்திரம் இருக்கும்போது ஆண்மை ஸ்தானம் பலமில்லாத ஜாதகமாக இருக்கும், அதாவது வலு குறைவான ஜாதகமாக இருக்கும். அதே சமயம் அதே நட்சத்திரத்துல, அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயே சுக்கிரனும் புதனும் இணைஞ்சு 2 பேரும் ஒரே க்ளோஸ் டிகிரியில இணைஞ்சு ஒரே ரொம்ப நெருங்கிய பாதையில இருந்து அதே சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த ஜாதகம் ஆண்மை குறைவான ஒரு ஜாதகம். ரைட்டா பாருங்க, ரொம்ப ஆண்மை குறைவு, ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். என்னுடைய மாணவர்கள் ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. ரைட்டா பாருங்க, அது சனியுடைய வீட்டுல குரு வந்து நீசமாயிட்டாரு, நீசபலம் பெற்றுட்டாரு, தன் பலத்தை இழந்துட்டாரு. இது நீங்க ஒரு வகையில ஒரு காரணமா வச்சுக்கலாம். ரைட்டா பாருங்க, இப்ப சந்திரன் குரு இது எல்லாமே நீங்க ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரைட்டா பாருங்க, இப்ப இந்த ஜாதகத்தை பார்த்தா நம்மளுக்கு அழகா தெரிஞ்சிடும் இந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு. முதல்ல எடுத்தனையுமே இது வந்து திருமணத்திற்கு ஏற்ற ஜாதகம் இல்லை அப்படிங்கிறது எடுத்தனையும் பார்த்துக்கலாம். ஏன்னா கலஸ்திரகாரகனான சுக்கிரன் வந்து புதனோட நெருங்கின டிகிரியில 3 குடையவன் சொல்லலாம். லக்கணத்துக்கு 3 குடையவன் புதன், வீரியஸ்தானாதிபதி. பாருங்க, லக்கணத்துக்கு 3 குடையவன், 3ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து யாரு அப்படின்னா புதன், வீரியஸ்தானாதிபதி, தைரிய வீரியஸ்தானாதிபதி, ஆண்மை பலத்துக்கு வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, சுக்கிரன் கலஸ்திரகாரகன், மனைவிக்கு அதிபதியான கலஸ்திரகாரகனோட நெருங்கின டிகிரியில சனியோட நட்சத்திரத்துல போய் நிக்கிறாங்க. அப்ப சனி தான் இதை இயக்கணும். ஆனா அந்த சனி என்ன பண்றாரு, 5ஆம் இடத்துல அவர் வந்து 3 டிகிரி 20 மினிட் 53 செகண்ட்ல அதே சனியோட நட்சத்திரத்துல சனியோட சப்ல உபநட்சத்திரத்துல இருக்கிறதுனால இது வந்து என்ன பண்ணுன்னா, இந்த சனி தான் அதை இயக்குறாரு. இந்த ரெண்டு கிரகத்தையும் இயக்கக்கூடிய ஆற்றல் இந்த சனி கிட்ட தான் இருக்கு. அப்ப இந்த சனி வக்ரம் பெற்று பொதுவாக 5ஆம் இடத்துல இருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக அவர் 4ஆம் இடத்துல தான் இருக்கார். பாகை அடிப்படையில் 4ஆம் இடத்துல தான் இருக்காரு. மொத்தத்தில் அது பாதிக்கப்பட்டிருக்குது. அப்போ அது பாதிக்கப்பட்டிருக்கனால சுக்கிரனும் புதனும் பாதிக்கப்பட்டிருக்குது, சனி வக்ரகதியில் அதுவும் பாதிக்கப்பட்டிருக்குது, குரு வேற நீசமாயிருக்காரு, லக்னாதிபதி நீசம் பெற்ற கிரகத்தோட இணைஞ்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லலாம். ஆனால் இதையவே இந்த சுபத்துவம் பாவத்துவம் பேசுறவங்க என்ன சொல்லுவாங்க, குரு வந்து 5ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் பார்வையா லக்கணத்தை பார்க்குது, 9ஆம் பார்வையா 3ஆம் இடத்தை பார்க்குது, குருவும் சந்திரனும் சேர்ந்து முழு சுபத்தன்மையை கொடுக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இதே இந்த கொஞ்சம் நீங்க என்ன எதனா மறுபடியும் இருக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு, ஏன் ஆண்மை ஸ்தானம் இல்லைன்னு கேட்டா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல சனி வந்து 3ஆம் பார்வையா குரு சந்திரனை பார்க்கறதுனால அது வந்து சுபத்துவம் விட்டு பாவத்துவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துற வேலையும் செய்வாங்க. அதனால இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு தேவை என்னன்னா ரொம்ப துல்லியம். இதே நேரத்துல இதே டைம்ல உலகம் முழுக்க பலாயிரக்கணக்கான குழந்தைகள் பிறந்திருக்கும். அந்த எல்லா குழந்தைகளுக்கும் கிரக நிலைகள் இதே மாதிரிதான் இருக்கும். பல கோடிக்கணக்கான குழந்தைகள் பிறந்தாலும் எல்லா குழந்தைகளுக்கும் இதே கிரக நிலை தான் இருக்கும். இதே ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறக்கிற குழந்தை எல்லாத்துக்கும் இதே லக்னம் தான் விழுகும். ஆனா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு தனித்தன்மை வாய்ந்ததை குறிக்கிறது தான் இந்த கேபி அஸ்ட்ராலஜியில ரொம்ப முக்கியம். அதுவும் மிக முக்கியமா கேபி அஸ்ட்ராலஜியில் இந்த பாகை முறை கணிதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாகை முறை கணிதத்துல நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லிடலாம், இந்த ஜாதகத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம், இவருக்கு திருமண வாழ்க்கை நடக்காதுங்கிறத ஈஸியா சொல்லிடலாம். இதை ஏனோ இந்த மாதிரி எல்லாம் ஆய்வு பண்ணாம ஆராய்ச்சி பண்ணாம பொதுவாக போனா நட்சத்திரத்தை பார்த்து கல்யாணம் பண்றது, இல்லைன்னா சுகத்துவம் பாவத்துவம்னு சொல்லிட்டு சூட்சமவளன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத மக்களே நீங்கள் தான் உணரணும். ரைட்டா பாருங்க,
இந்த ஜாதகத்துல ரொம்ப முக்கியம் இந்த டிகிரி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிகிரி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். மிக பாருங்க, இந்த செவ்வாயும் ராகுவும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நெருங்கின டிகிரி இருக்கும். 26 டிகிரி 27 டிகிரி நெருங்கின க்ளோஸ் டிகிரி. எப்பவுமே க்ளோஸ் டிகிரியில ஒரு கிரகங்கள் இருக்கும்போது 2 கிரகங்கள் க்ளோஸ் டிகிரியில் இருக்கு, இல்லை 3 கிரகங்கள் க்ளோஸ் டிகிரி இருக்குன்னா அந்த ஜாதகத்தை முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்படணும். முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்திப்பட்டு நீங்கள் ஈஸியாக திருமண பொருத்தத்தை ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த திருமண பொருத்தத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஜோதிடம் கற்றுக்கணும். இந்த ஜோதிடம் கற்றுக்காமல் அறகுறையாக நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த வாழ்க்கையில் வம்பு தும்பு இதெல்லாம் வருது. அடுத்து அவர் ஜாதகத்தில் நடக்கிறது சனி திசை வருங்க. சனி எத்தனாவது ராசி தொடரக்கூடாது? 4வது ராசியை தொடரக்கூடாது. சனி 4வது ராசி தொடர்ந்து குரு கெட்டுக்கிடக்கு பாருங்க. 6, 8, 10, 12வது ராசி தொடர்ந்து குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கெட்டுக்கிடக்கு, சந்திரன் கெட்டுக்கிடக்கு, செவ்வாய் கெட்டுக்கிடக்கு, புதன் கெட்டுக்கிடக்கு, குரு கெட்டுக்கிடக்கு, கேது கெட்டுக்கிடக்கு, இத்தனை கிரகங்கள் கெட்டுக்கிடக்கு. ஆக இந்த மாதிரியான ஜாதகங்களை நீங்க இந்த மாதிரியா பொருத்தம் பார்த்து கொடுக்கறதுங்கிறது தவறான ஒரு முறை. முதல் ஜாதகத்தை முழு ஆய்வுக்கு உட்படுத்தி முதல்ல அந்த ஜாதகத்துல என்ன பிரச்சனை, அந்த ஜாதகத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத முதல்ல பார்க்கணும். நல்லா படிச்சவர் தான், எம்சிஏ படிச்சிருக்காரு, ரொம்ப சூப்பர், நல்ல டேலண்ட் பர்சன் மற்ற விஷயத்துல. ஆனா பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு உகந்த ஜாதகம் இல்லை. அது திருமண வாழ்க்கைக்கு உகந்த ஜாதகம் இல்லை, அதனால அவங்களுக்கு பிரச்சனை தான். இப்ப பிரிவு பிரச்சனை எல்லாமே வந்தாச்சு. இவரு கல்யாணமாகி ஒரு 4 மாசத்துல 2 பேரும் ஒன்னா இல்லை, பிரிஞ்சு வந்துட்டாங்க. டைவர்ஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ரொம்ப நாளாக இழுத்து கேஸ் நடந்து பிரிஞ்சு அதுக்கப்புறம் வந்துச்சு. யார் பொருத்தம் பார்த்து கொடுத்தா? இந்த ஜாதகத்துக்கு பிரபல ஜோதிடர்கள் தான் பொருத்தம் பார்த்து கொடுத்துருக்காங்க. சுபத்துவம் பாவத்துவம்னு நிறைய பேர் பொருத்தம் பார்த்து கொடுத்துருக்காங்க. பொருத்தம் பார்த்து என்ன ஆகி போச்சு? இன்னைக்கு வாழ்க்கை கெட்டு நிற்கிறாங்கல்ல, அந்த பொண்ணுடைய கஷ்டம் எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி திருமண பொருத்தம் அரைகுறையாக பார்த்து திருமணம் செய்வது முற்றிலும் தவறான விஷயங்கிறத இந்த இடத்துல முழுக்க பதிவு பண்ணுறேன். என்னுடைய அனுபவ பதிவுகளில் இதே போல நிறைய பதிவுகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஏன் இந்த ஒரு பொண்ணு வந்து இந்த பையனை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு? அது ஒன்றும் ரொம்ப சாதாரணமான விஷயம். நல்ல முறையில் திருமண பொருத்தம் பார்க்குறவங்ககிட்ட போய் பார்த்தா கொஞ்சம் அறிவை செயல்படுத்தணும். ஒருத்தர் பிரபலமாக இருக்காருன்னெல்லாம் போய் பார்க்கக்கூடாது. கரெக்டான ஒரு முறையில் டிகிரி சுத்தமாக ஒரு ஜாதகத்தை கணிச்சு அதன் மூலமாக பொருத்தம் பார்த்து பண்ணி வைக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். ஆக இந்த ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க. ஒரு மனிதனுடைய ஆயுள் சம்மந்தமான விஷயமெல்லாம் நிறைய இருக்குது சாமி. பாருங்கள், அடுத்தடுத்த என்னுடைய பதிவுகளில் ஆயுள் இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். அடுத்தடுத்த பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையுடைய ஜாதக பிரகாரம் அப்பா சூப்பராக இருப்பார் அப்படின்னாங்க. கடைசியில் அது என்னாச்சு? அவங்க அப்பா கொஞ்ச நாளையே சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. எதனால் இந்த மாதிரியான சூழ்நிலை நடந்தது? இதெல்லாம் ஜாதகத்தை முதல்ல பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஜாதகத்தை கொடுத்தாவே அவர் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு தான் உயிரோடு இருப்பார், அவருக்கு என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம் நம்ம. புரியுதா பாருங்க? அதுக்கு முழுசாக ஜோதிடம் கற்றுக்கணும். முழுசாக ஜோசியம் கற்றுக்காம சும்மா வெறும் 100 ரூபா 50 ரூபாய்க்கு ஜோசியம் சொல்லி தர்றாங்க, சுபத்துவம் பாவத்துவம்னு. அதையெல்லாம் போய் படிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பாவத்தை தான் சம்பாதிப்பீங்க. புரியுதா பாருங்க? மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய இந்த சுபத்துவ பாவத்துவத்திலிருந்து நீங்கள் முதல்ல விலகுங்க. முழுமையாக ஜாதகத்தை பாருங்க. பாரம்பரிய ஜோதிடத்தில் பார்த்தா கூட இந்த ஜாதகத்தை ஈஸியாக சொல்லிடலாம், ரொம்ப அழகாக சொல்லிடலாம். நாடி ஜோதிட முறையில் பார்த்தாலும் ஈஸியாக சொல்லிடலாம். இந்த ஜாதகம் ஆண்மை குறைவான ஜாதகம், திருமண வாழ்க்கை நினைக்காத ஜாதகம் அப்படின்ட்டு. ரைட்டா பாருங்க? இதுக்கு நான் ஜாதகத்தை கொடுத்ததுமே சரியான தீர்வு சொல்லிட்டேன். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. அடுத்தடுத்து அவங்க வாழ்க்கையை அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. ஆக மக்களே, விழிப்போடு இருங்கள். இதே போல அடுத்தடுத்த பதிவுகளோடு உங்களிடம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கேபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்டிரைவை பெற அணுகவும்.